ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாரம் நம்ம ஒரு வீடியோ போட்டுட்ருக்குறோம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பூமியில் இருக்கிற ஓஷன் பெருங்கடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி நமக்கு என்ன பண்ணுறாங்க, ஸோ இது மூலயமா ஒரு இன்கம் வருதுன்றாலே அது எப்படி என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம். மேலும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்டு குவாலிஃபிகேஷனை மெசேஜ் பண்ணவும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான டாபிக் உள்ள போயிடலாம். நம்ம எர்த்து சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன ஓஷன் இருக்குது, அந்த ஓஷனோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட்ன்றது லார்ஜஸ்ட் ஓஷன். இந்த ஓஷன் பார்த்தீங்கன்னா பூமியோட சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 50% மேலே இதனுடைய பரப்பளவு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரிய ஓஷன் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா பூமியின் பரப்பில் பார்த்தீங்கன்னா 23% இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட ஓஷன், அதாவது இந்தியன் ஓஷன் சொல்லுவாங்க. ஸோ அது தேர்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா எர்த்து சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 19.8, அதாவது நியர்பை 20% பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன் எர்த்து சர்ஃபேஸில் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா 4வது சவுத்தர்ன் ஓஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா 4வதாக இருக்குது. இதனுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா 5.4% இருக்குது எர்த்து சர்ஃபேஸில். கடைசியாக பார்த்திங்கன்னா ஆர்டிக் ஓஷன். இது இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான சதவீதத்தில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா 1.4 இந்த சர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா எர்த்தில் இந்த ஓஷன் இருக்குது. ஸோ மேலும் இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு ஓஷனை பற்றி பார்ப்போம். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? ஸோ வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷன். ஸோ இருக்கிறதுலே பெரிய பெருங்கடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷன் தான். ஸோ இது எர்த்து சர்ஃபேஸில் 50% மேலே இருக்கிறதுனால ஸோ இது பூமியோட பரப்பில் பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு, அதாவது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு, இந்த 2 பக்கத்துலையுமே இருக்கிறது தான் பசிபிக் ஓஷன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் பார்க்கலாம். ஸோ இந்தியன் ஓஷன்ன்றது இந்தியாவுக்கு கீழேயே உங்களுக்கு இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்தியாவுக்கு கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா அது இந்தியன் ஓஷன் சொல்லி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆஃப்ரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு பெரிய இது இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன். இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஓஷன் வெஸ்ட்டு சைடு இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஓஷன். இது பூமியோட மேற்பரப்பு, அதாவது நார்த்து சைடு, அந்த பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆர்டிக் ஓஷன் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பூமியோட சவுத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சவுத்தர்ன் ஓஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா அண்டார்டிக் ஓஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெருங்கடலும் இருக்கிற இடம்.
ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.